யாவருக்கும் வணக்கம். தற்போது உலகத்தையே தேய்க்கும் ஒரு எபோலா வைரஸ், ஒரு கொள்ளை நோய். இது 100 பேருக்கு வந்தாக்க 55லேருந்து 90 பேருக்கு இறந்து போயிடுறாங்க. இந்த வைரஸ் கிருமி ஒரு நுண்கிருமி. சாதாரண மைக்ரோஸ்கோப்பில் கூட பார்க்க முடியாது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். அது 970 நானோமீட்டரில் இருக்குது. அது எபோலா வைரஸோட இன்னொரு வைரஸ் கூட இருக்குது, மார்பர்க் வைரஸ். ரெண்டும் சேர்ந்து ஃபிரோ வைரஸ் ஃபேமிலி. இது ஆர்என்ஏ வைரஸ். இது காய்ச்சல், இரத்த கசிவோட காய்ச்சல் உண்டாகும். இரத்த கசிவு காய்ச்சல் வெரைட்டி. இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா, நம்ம நாட்டில் டெங்கு காய்ச்சல் இருக்குது. டெங்கு காய்ச்சல் மாதிரி தான் இது. டெங்கு காய்ச்சல் ஏடிஸ் மஸ்கிட்டோ கடிக்கிறதுனால வருது. இது பழந்தண்ணி வவ்வால் இருக்கு இல்லையா, பழந்தண்ணி வவ்வால், அதிலேருந்து வருது. அதுக்கப்புறம் ஒருத்தர் பரவுறது கொசு கொடிக்கினால இல்லை, அந்த உடம்புல உள்ள திரவங்கள் வெளியே வருது இல்லை, எச்சல், ரத்தம், மரம், நீர், அதில் இந்த கிருமி இருக்கும். அடுத்த ஆளுக்கு ஒட்டிக்கு செய்ய விட்டோம். அதனால் ஈஸியாக பரவுது, ஒரு ஆட்டில் ஒரு ஆள் பரவுது. முதல்ல சொன்னேன், இது ஆட்கொல்லி 55லேருந்து 90% சேர்ந்து போகிறாங்க. அதனால் இதை முழுமையாக கண்டறிந்து ஒரு வைத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்கள். ஒரு புது மெத்தட், பாசிட்டிவ் அப்ரோச். அதை எல்லோரும் கடைப்பிடித்து வேறு அறுத்து குணப்படுத்தினா உலகத்தில் எங்கேயும் பரவமாக திறக்கலாம். யாவருக்கும் வணக்கம். தற்போது மேற்கத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் நிலை வரும் மனதை ஒடுக்கக்கூடிய கொள்ளை நோயாக எபோலா வைரஸ் ஆட்கொண்டிருக்கிறது. அந்த எபோலா வைரஸை வெல்ல ஒரு வழிமுறையை கண்டுபிடித்திருக்கிறோம், நானும் சிவகுமார் அவர்களும். இது என்னவென்றால், பிளட் ப்ரெஷருக்கு, காய்ச்சலுக்கு மட்டும் மருந்தை கொடுத்துருக்காங்க. அந்த வைரஸை கொல்றதுக்கு கொடுக்கல. வைரஸ் கொல்லி இருக்கான்னு பார்க்குறதுக்காக இன்டர்நெட்டில் தேடினா கிடச்சிது. நல்ல பயனில் கிடச்சிருக்கு. வைரஸ் கொல்லிகள் இருக்குது, அது யூட்டிலைஸ் தான் பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணணும். வைரஸ் கொல்லிகள் 3 வைரஸ் கொல்லிகளை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் பழைய வைரஸ் கொல்லியை ஒன்று சேர்த்துருக்கோம். 4 சேர்த்து வைத்தியம் பண்ணாக்கா வைரஸை நல்லா கொல்லலாம். அதை தவிர இன்னும் 2 உத்தி என்னென்னா, உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை ஊக்குகிறது ஒரு மருந்து. அதுக்கப்புறம் சைட்டோகைனை பிளாக் பண்ணுறது. சைட்டோகைனால் தான் சில முக்கியமான கேடுகள் வருது. அதை கொல்றதுக்கு, அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஆன்டிசைட்டோகைன் கொடுக்குறோம். 4வது லைன் வேக்சின், புது வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதையும் சேர்க்கணும். வைரஸ் கொல்றது, உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிக்கிறது, சைட்டோகைன் குறைக்கிறது, வேக்சின் போடுறது. இந்த 4ஐயும் சேர்த்தா ஒரு ஒட்டுமொத்த புது வழி வைத்தியத்தை கொடுத்து இந்த வைரஸை வேறு இடத்து குணப்படுத்தலாம். வேறு இடத்து குணப்படுத்தினாக்கா இதோடைய இந்த லோக்கலாக இருக்கிறது மற்ற இடத்துக்கெல்லாம் பரவி, மற்ற கண்ட்ரிக்கெல்லாம் பரவி உலகம் முழுசும் பரவக்கூடிய கொள்ளை நோயை தடுத்து நிறுத்தலாம். கொள்ளை நோயை தடுத்து நிறுத்தினாக்க உலகத்தில் லட்சக்கணக்கான பேர் இறப்பை தவிர்க்கலாம். ஆகவே இதை உன்னிப்பாக கவனித்து அரசை ஆராய்ஞ்சு வைத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் மனித குலத்திற்கே நன்மை விரையும். நம்பர் 1, வைரஸ் கொல்லி. பேட்ரிட் என்ற அறிஞர் அமெரிக்காவில் இராணுவ மருத்துவமனைகளிலும் மற்ற யூனிவர்சிட்டியிலும் உள்ள பொறிகளை உதவியாளர்களை உபயோகித்து சேர்த்து குளோரோக்கின்கிற மலேரியா மருந்து இந்த வைரஸ் கொல்லுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வைரஸை எப்படி கொல்லுதுன்னா, வைரஸ் அந்த செல்லுக்குள்ளே போகிறதுக்கு தடுக்குது. செல்லுக்குள்ளே போனதுக்கப்புறம் பெருக்கத்தையும் கெடுக்குது. இதை டெஸ்ட் டியூப்லையும் பார்த்துருக்காங்க, எலிகளுக்கு கொடுத்தும் பார்த்துருக்காங்க. அதனால் அதோட எஃப்டிஏங்கிற அமெரிக்கா நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்தில் இந்த மருந்தை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் நேரடியாக உபயோகிச்சிடலாம் அந்த மருந்தை. அதாவது குளோரோக்கின் மலேரியாவுக்கு கொடுக்க மருந்து செயல்திறன் திருப்படைஞ்சு வைரஸை கொல்லுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2வது ஜோகன்சன் ஒரு அதெல்லாம் அமெரிக்காவில் தான். அவரும் ஆர்மி ஹாஸ்பிட்டல்லையும் வாஷிங்டன் யூனிவர்சிட்டியெல்லாம் ஒர்க் பண்ணி அவர் கொல்லி கூட ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, சினை முட்டை ஊக்குவிக்கும் குளோமிஃபென்கிற மருந்தும், ட்ரோமிஃபென்கிற ஈஸ்ட்ரோஜனை பிளாக் பண்ணுற மருந்தும் எபோலா வைரஸை கொல்லுது. அதே குளோரோக்கின் மாதிரி செல்லுக்குள்ளே போகிறத நிறுத்தி, செல்லுக்குள்ளே போனதுக்கு கொஞ்சம் போயிடுச்சுன்னா அதை தாண்டி போயிருந்தாங்கன்னா அது அங்கே போய் பெருக்காமல் இருக்கிறதுக்கும் தடுக்குது. இதுவும் அதே மாதிரி டெஸ்டிப்லையும் எலியிலையும் கொடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் எப்படி அப்ரூவ்டு ட்ரக்கு, நேரடியாக யூஸ் பண்ணலாம். இதை டோஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ
3 வைரஸ் கொல்ல 3 மருந்து கொடுத்துருக்கோம். 3ம் FDA அப்ரூவ்டு. 4வது மருந்து ரிபாவைரின்கிற மருந்து. ரிபாவைரின் ரொம்ப காலமாக இருக்குது. இப்போ ஒரு 20-30 வருஷமாக இருக்குது. நிறைய வைரஸுகளை கொல்லுது. அந்த வைரஸ் கொல்லையே இதில் சேர்த்துக்கலாம். ஆடான் ட்ரக்கை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 4 ட்ரக்கையும் சேர்த்து கொடுத்தோம்னா வைரஸ் நல்லா கொல்லுறான். இதை தவிர நானாக ஒன்று கண்டுபிடிச்ச சேர்த்துருக்கேன். என்னென்னா நெட்டசாக்சனின்னு ஒரு மருந்து. அது வந்து குடலில் உள்ள குடல் புழுவெல்லாம் கட்டுப்படுத்துகிற மருந்து. அந்த மருந்து இப்போ என்ன செயல்திறன் மாறிவிட்டு வைரஸ் எவ்வளோ வைரஸை தடுத்து நிறுத்தன்னு நாங்கள் பாசிலேட் பண்ணியிருக்கோம். அதை இதோட சேர்த்துக்கிட்டோம்னா எஃபெக்டிவாக இருக்கும். எல்லா வைரஸையும் அதுக்கு பிளாக் பண்ணது எப்படி பண்ணுறதுனா உடம்புல இருக்க எதிர்ப்பத்தை கூட்டுது. அதே இந்த வைரஸையும் கூட்டுச்சுன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணிடலாம். அடுத்தது வந்து சைட்டோகின்ங்கிறது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் என்னென்னா ஒரு பேஷண்ட்டுக்கு மஞ்சக்காமாலை கிருமி, இல்லை வைரஸ் கிருமி, அல்லது சாதாரண தலைவலி காய்ச்சல் கிருமி, அல்லது ஒரு அடிபட்டு காயப்பட்டால் உடம்புல சைட்டோகின் ஃபார்ம் ஆகி அந்த சைட்டோகின் வந்து அந்த அலர்ச்சியை குறைச்சி அந்த மனுஷனுக்கு அந்த திருப்பி அந்த நல்ல நிலைமை கொண்டாந்துடும். அந்த டிஷ்யூவில் இன்ஃப்ளமேஷனை இந்த இன்ஃபெக்ஷன் அல்லது இந்த வைரஸ் ரொம்ப கொடூரமாக இருந்தாலும் காயம் பெருசாக இருந்தாலும் இந்த சைட்டோகின் வந்து நிறைய உற்பத்தி அபரிமிதமாக உற்பத்தி பண்ணி சைட்டோகின் புயலாக வருது. புயல் வந்துச்சுன்னா என்னாச்சு, இந்த செல்லுலாம் இருக்குல்ல, டிஷ்யூவில் இருக்கிற செல்லெல்லாம் செயலிழந்துருது. ஏன்னா அதில் நுண்ணிவான இரத்த குழாய்களெல்லாம் செயலிழந்து இரத்த கசிவு, நீர் கசிவுலாம் ஏற்பட்டு அந்த உறுப்பெல்லாம் வரிசையாக போயிடுது. கல்லீரல், நுரையீரல், மண்ணீரல் எல்லாம். அதனால் மல்டி சிஸ்டம் ஃபெயிலியர், எல்லா செல்லுகளும் கெட்டு போகிறதுனால பேஷண்ட் வர. இதை பிளாக் பண்ணுறதுக்கு இந்த சைட்டோகினை டயக்னோஸ் பண்ண அன்றைக்கே சேர்த்து கொடுக்கணும். வைரஸ் கொடுக்குற நேரத்தில் இதையும் கொடுத்துடணும். அது 4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று முதல்ல சொன்ன குளோரோகின், அந்த மலேரியா மருந்து வைரஸை கொள்ளுது. அதே சமயத்தில் சைட்டோகினையும் பிளாக் பண்ணுது. சைட்டோகின் வந்து இன்டர்லூக்கின் 1B, இன்டர்லூக்கின் 6, TNF-alpha 3 சைட்டோகின் அதே பிளாக் பண்ணுது. 2வது ட்ரக்கு டாக்ஸிசைக்ளின்னு ஒரு மருந்து. அது வந்து தலைவலி, காய்ச்சல், இருமல், சளிக்கெல்லாம் கொடுக்குற மருந்து. அதுவும் மெட்டமார்போசிஸ் திரிபடைஞ்சு வைரஸை சைட்டோகினை பிளாக் பண்ணது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே கொடுத்துடலாம். 3வது மருந்து சைலுட்டோனுங்கிற மருந்து. இது ஆஸ்மா மருந்து. அது சைட்டோகினை பிளாக் பண்ணுது. அதே எஃபெக்டிவாக இருக்குது. அதை கொடுத்துடலாம். அடுத்து மாண்டிலோகாஸ்னு ஒரு மருந்து. அதுவும் ஆஸ்மா மருந்து. அதுவும் சைட்டோகினை பிளாக் பண்ணுது. ஸோ 4 சைட்டோகினை பிளாக் பண்ணுது. இப்போ வந்து இந்த கண்டுபிடிப்பு வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு 1ஆம் கிளாஸ் பிள்ளைய படிக்கிற 2ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் படிக்கிற கணக்கு மாதிரி 4 + 1 + 4 = 9. 4 ஆன்டிசைட்டோகின், 4 ஆன்டிவைரல், ஒரு இம்யூ இன்டியூசர். இதை தொகுத்து கொடுத்தோம்னா நல்ல எவ்வளோ வைரஸை வேறு இடத்த குணப்படுத்தலாம். வேறு இடத்த குணப்படுத்தினாங்கன்னா அந்த கொள்ளை நோயை பரவாமல் தடுத்துடலாம். அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த வைரஸ் கொல்லி 4 மருந்து இருக்குல்ல, இந்த 4 அல்லது 2 மட்டும் எடுத்து அந்த பேஷண்ட்டுடைய வீட்டில் இருந்த எல்லாருக்கும், தொடர்புள்ளவர்களுக்கு, பேஷண்ட்டை கண்காணித்தவங்க, நர்ஸு, அப்புறம் டாக்டர், அப்புறம் லேப் அசிஸ்டண்ட்டு, பேராமெடிக்கல், இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தடுப்பு மருந்தாக கொடுத்துடலாம். தடுப்பு மருந்தாக கொடுத்தா அவங்களுக்கு இந்த வியாதி தொட்டாது நல்லா வேலையை பார்க்கலாம், சாக மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் செத்துருக்காங்க. அதில் டாக்டர், நர்ஸ் எல்லாம் செத்துருக்காங்க. பாவமாக இருக்குது. ஏன்னா இந்த வியாதியத்தை காப்பாற்ற வந்து அவங்களே செத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த 3 ஆக்ஷன் தவிர 4வது வேக்சின், தடுப்பூசி வந்து இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. மெல்ல 2 தினசான தடுப்பூசி. ஒன்று சத ஊசி, அல்லது தோல் கட்டியில் போகிற இன்ஜெக்ஷன் ஊசி. இன்னொன்று வாய் வழியாக உறிஞ்சி உள்ள நுரையீரலுக்குள்ளே அனுப்புறது. 2மே ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. எஃபெக்டிவ் இல்லைன்னா பூஸ்டர் டோஸ் போட்டோம்னா எஃபெக்டிவாக இருக்கும். அதில் 3 மருந்து கொடுத்தாச்சு. 3 தினத்து மருந்து வைரஸை கொல்றது, உடம்புல எதிர்ப்பு சக்தியை ஊட்டுறது, சைட்டோகினை பிளாக் பண்ணுறது. அதோட இந்த வேக்சினை கொடுத்துட்டா 4 முனை தாக்குதலை கொடுத்தோம்னா கட்டாயம் நம்ம ஜெயிக்கலாம். ஜெயித்தா எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நன்மை. உலகத்தில் நிறைய பேர் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, மெடிக்கல் பீப்புளும் ஆராய்ச்சியாளர்களும் இது தடுக்கிறதுக்கு நல்ல மருந்து இல்லை, வேக்சின் இல்லை அப்படின்னு முக்கால் எழுதிக்கிட்டு இருக்காங்க, புலம்புறதுக்கு மத்தியில் நாங்கள் இதை கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் இது எல்லோரும் உன்னிப்பாக கவனித்து இது நல்லா டிஸ்கஸ் பண்ணி இதை ஏற்றுக்கொண்டு இதை கையாள வேண்டும்.
இதுக்கு சந்தேகம் இருந்தால், ஒரு தயக்கம் இருந்தால் என்ன செய்யலான்னா, எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் செய்கிறாங்களோ அவங்களோட எத்திக்கல் கமிட்டி, சீரமைப்பு கமிட்டி, ஆராய்ச்சி சீரமைப்பு கமிட்டியை கூப்பிட்டு அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய ஒப்புதல் வாங்கி ஒரு வாரம் அல்லது 10 நாள் அல்லது ஒரு மாதம் இந்த மருந்துகளை கொடுத்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் எல்லோரும் அலாட் பண்ணிக்கலாம், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நேரடியாக உபயோகிக்கலாம். அது எப்படி அப்ரூவ்ட் இருக்குது, ஆனால் நேரடியாக உபயோகிக்கலாம். அதுக்கு தயக்கம் இருந்தாக்கா எத்திக்கல் கமிட்டியில் போட்டு அப்ரூவல் வாங்கி கட்டாயம் யூஸ் பண்ணலாம். கட்டாயம் யூஸ் பண்ணி நன்மை பெறுங்கள். வாழ்க வளமுடன்.